அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கரூரில் அந்த அன்னைக்கு 27/9/2025 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகிறதா. வாய் இருக்கிறவங்க பேசலை, வாய் இருக்கிறவங்க சொல்லலை, வாய் பேசக்கூடிய திறன் இருந்தும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வாய் திறந்து பேசலை. ஆனால் வாய் திறன் பேசாத ஒரு பையன், ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 5 பேர் சரியில்லை, சரியான ஆளாக இல்லை, ஒரு மாதிரியாக இருக்காங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு கலவரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணி நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி, நியூஸ் சேனலில் வரல, லோக்கலில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி இல்லை என்னை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் அந்த பையன் வீடியோ கொடுத்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அப்போ ஒரு வாய் பேசக்கூடிய வாய் கூட பேச முடியாத ஒரு சகோதரர் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு அசம்பாவிதம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த வீடியோவை வெளியில் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் மக்கள் இதையெல்லாம் ஆளுங்கட்சி கவனிக்காதா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? எதுக்கெடுத்தாலுமே யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா நீ வதந்தி பரப்பலாம், அவன் மேலே போடு, அவன் மேலே போடு, பொய் வழக்கு போடு, அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடு, வழக்கு போடுறது இவங்களுக்கு இதே தானே வேலை. அவங்கள பற்றி யாருமே இது குறை சொல்லிடக்கூடாது. ஐயோ நல்ல முதலமைச்சர், தங்கமான முதலமைச்சர், தங்கமான முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ இவங்களாம் ஓகே நல்லவங்க அப்படின்னு சொல்லி போட்டு போவாங்க. முதலமைச்சர் தப்பு பண்ணிடுறாங்க. முதலமைச்சர் ஆட்சியில் தான் இந்த மாதிரியான அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடக்குது. இதை விட கொடுமை என்னென்னா, முதலமைச்சரோட அமைச்சர்கள் தான், அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய அமைச்சர்களால் தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. திரு செந்தில் பாலாஜி அவர்னால இவ்வளோ விஷயம், இவ்வளோ இறப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்து கூட எந்த ஒரு நடவடிக்கை பாயலை. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட நான் நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா இந்தந்த கேள்வி தான் கேட்கணும், இந்தந்த கேள்விக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு. அன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட எந்த ஒரு ஊடகங்களுமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எல்லாமே வலியுறுத்துகிறாங்களே, நீங்கள் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கேற்றாலும் தனிநபர் ஆணையம் வச்சுருக்கிறோம், உயர்நீதிமன்றம் இருக்குதுன்னு. உயர்நீதிமன்றம் எதுக்குங்க இருக்குது? உங்களுக்கு ஜால்ரா தட்டமு, நீங்கள் சொல்கிறத கேட்கமு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தாங்க உத்தரவு கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம் இருக்குது. அதனால தான் நான் என்னோடய கருத்து என்ன சொல்கிறேன்னா, யாருமே பாதிக்கப்பட்டவங்களாம் இனிமேல் உயர்நீதிமன்றம் போகக்கூடாதுங்க, டைரெக்டாக உச்சநீதிமன்றம் போயிடணும். ஏன்னா உயர்நீதிமன்றம் போனோம்னா நல்ல தீர்ப்பே கிடைக்காது.